ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இனிய பெந்தைக்கோஸ்தே திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி கிறிஸ்தவத்தில் கிறிஸ்மஸ் நமக்கு முக்கியமான ஒரு நாள், அதுக்கப்புறம் லெண்டல், அது அட்வென்ட் காலங்களில் கிறிஸ்மஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதுக்கப்புறம் வருஷப்பிறப்பு, வருஷத்தின் கடைசி நாளும் முதல் நாளும் ஆண்டுடைய இல்லத்தில் இருப்பது விசேஷித்த பண்டிகை. திருச்சபையில் கூட்டம் நிரம்பி வழிகிற காலங்கள். வருஷத்தில் ஒரு முறையாவது கோயிலுக்கு போப்பான், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் மக்கள் வர்றது. அடுத்து லெண்டல் என்பது நம்மை புதுப்பித்துக் கொள்வொரு காலம், நம்மை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம். இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலும் கடந்து போகாத பிரகாரமாக லெண்டல் 47 நாட்கள் ஆஸ் வெனஸ்டேலேருந்து ஈஸ்டர் வரையும் 7 நாட்கள். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் திருச்சபையில் தூயாண்டி மகிமை தந்த நாள். ஆண்டவர் தூயாண்டி மகிமை தந்தது மட்டுமல்ல, ஒன்று கூடின நாள், திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள், ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள். 3 காரியங்கள். அன்னைக்கு தான் திருச்சபை உருவாக்கப்பட்டது. அதனால் அந்த 7 நாள் மைனஸ் அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது, அது மனமகிழ்ச்சியின் திருநாள். வாரத்தின் முதல் நாள் அந்த 7 நாட்களை கழிச்சு 40 நாட்கள் லெண்டல். இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்திலும் கடந்து போகாத வார்த்தைப்படி நம்ம உபவாசித்து ஜெபித்து குட் ஃப்ரைடே 7 மெசேஜ், ஒரு இன்ட்ரடக்ஷன், க்ளோசிங் 9 மெசேஜ், கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 மணி நேரம் உணவு சாப்பாடு, இப்படிலாம் பல காரியங்கள். அதில் சண்டைலாம் வரும். முதல் மெசேஜ் எனக்கு தரல, 2வது மெசேஜ் எனக்கு தரல, முடிஞ்சதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு, சீக்கிரம் முடிப்பா, லேட் ஆகிடுச்சு சொல்லக்கூடிய காலங்கள். அப்படி சண்டைலாம் திருச்சபையில் வருகிற காலங்கள் 2 நாட்களில் அந்த குட் ஃப்ரைடே. அடுத்து ஈஸ்டர், அந்த ஆண்டு உயிரோடு எழுந்துட்டார். அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக திருச்சபையில் பூ, தலையில் பூ, புது சட்டை, புது பேண்ட்டு, கிறிஸ்மஸ் போடுற மாதிரி. அடுத்து அரிப்பின் தோத்திர பண்டிகை. ஸ்டாலு, பணம் இருக்கிறவெல்லாம் வெளியே இருப்பான், பணம் இல்லாதெல்லாம் உள்ளே வந்து ஜோம் பண்ணிகிட்டு இருப்பான். மக்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டு, இவெல்லாம் பணம் இல்லை ஏழைன்னு நம்ம முடிவு பார்த்துக்கலாம். நம்ம உள்ளே இருந்து யாரெல்லாம் ஜோம் பண்ணுறானோ, ஒரு 1000 பேர் சர்ச்சைக்கு வராங்கன்னா அதில் 10 பேர் 20 பேர் உள்ளே இருப்பாங்க. 1000 பேரில் அவங்களோட காசில் நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுதான் உண்மை, நான் கண்டுக்கிட்ட தத்துவம். இது ஒரு பண்டிகை. ஆனால் பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்பது ஒரு விசேஷித்த பண்டிகை. இந்த பண்டிகை இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ் இல்லை, ஈஸ்டர் இல்லை, அரிப்பின் தோத்திர பண்டிகை இல்லை. பயந்து போனான் சீச்சரு, கதவை மூடிக்கிட்டான். நான் மீன் பிடிக்க போகிறேன், நீ வரியா? அந்த இயேசுவை நம்பி புண்ணியம் இல்லை, பேதுரு சொன்னார். அந்த இயேசு உனக்கு இது எவனோ சொன்னாம்பா, எம்மா ஒரு சீசல், உனக்கு தெரியாதா? ஒருத்தனை பிடிச்சாங்க, அடித்தாங்க, கொண்டு விட்டாங்க, ஒருத்தன் உயிரோடு எழுந்துட்டாங்க, ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாங்கிறான். சீச்சர்கள் சொல்கிறான், உனக்கு தெரியாது, ஊருக்கு புதுசாக 144 போட்டிருக்கான், என்ன இப்படி பிற்கனா இருக்கேன்னு அவனை இயேசுவே கேட்குறான். அதான் புத்தி இல்லாமல் மந்த இருதயம் உள்ளவர்களே அங்கே சொல்ல ஃபூல்ங்கிறார் அவனுடைய தாட்டு. இப்படி இந்த பயந்த சுவாவம், அந்த மரியாள் பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த கல்லறைக்கு வர்றாங்க. இயேசுன்னு சொன்னால் அடித்து கொண்டுருவானுங்கிற ஒரு பயம். இப்படி பயத்தோடு வந்தவங்களுக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அதில் கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க ஒன்று கொண்டாங்க, ஒரு யூனிட்டி வந்துச்சு. சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அந்த ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அங்கில் இறங்கின எட்மோன் தைலத்துக்கும் சீயோன் பருவத்துக்கு அந்த சகோதரர் ஒன்று கூடுறது. கண்ட சகோதரன்ட்டு பெருமை பாராட்டவன் காணாத தேவனிடத்தில் நீ பெருமை பாராட்ட முடியும். உன் சகோதரோட ஒப்புரவாகு. உன் காசை கொண்டாந்து ஆலயத்தில் வச்சுட்டு உன் காணிக்கை வச்சுட்டு திரும்பி உடனே போய் சகோதரோட ஒப்புரவாகுது. யூனிட்டியாகும். யூனிட்டி தாண்டா வாழ்க்கையில் முக்கியம். அதுதான் யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, எல்லாம் ஒரு யூனிட்டியாக. ஜாதி மதம் இல்லை. கர்த்தருக்குள் எல்லாரும் ஒன்று, கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷப்படுங்கள். அவர் வந்ததின் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. அனைத்து மக்களுக்கும், ஒரு கூட்ட மக்களுக்கு இல்லை, ஒரு கூட்ட மக்களுக்கு இல்லை. இயேசு வந்தது எல்லா மக்களுக்கும், பணக்காரனுக்கு, ஏழைக்கு, நடுத்தர மக்களுக்கு, பிச்சைக்காரனுக்கு, எல்லாத்துக்கும் வாழ்வு கொடுக்க வந்தார். அதுதான் ஜீசஸ் வந்த நோக்கம், அந்த யூனிட்டி. அவங்களுக்குள்ள அந்த பயம், அந்த பயத்தின் ஆவி வந்துருச்சு. இனிமே நம்ம ஒன்றா சேர்ந்தாதான்டா வேலையாகும். ஒரு கைத்தட்டி நடக்காதரா, 11 பேர் சேர்ந்து கையை தட்டணும்னு ஒன்று கூடி அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில், பெந்தைக்கோஸ்தே 50வது நாள், விடுதலை நாள், அன்னைக்கு ஒன்றா கூடினாங்க.
பஸ்கா என்பது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்த நாள். எப்படி எகிப்து மக்கள், எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளிவருவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து அந்த நிலையில தேய்ச்சிட்டாங்க. சங்கார தூதன் வந்தால் எகிப்துடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. எவெல்லாம் தவறு செய்தானோ, எவரெல்லாம் இவர்களை அடிமைப்படுத்தினானோ அந்த மக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் யார் நிலையில இருந்ததோ அவங்க பிள்ளைகள் உயிரோடு காக்கப்பட்டுச்சு. அதுதான் பஸ்கா. அதே மாதிரி இயேசு என்பவர் நமக்காக, நம்முடைய விடுதலைக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விடுதலை கொடுத்து விட்டார். சாத்தானை சிலுவையில் ஜெயித்து விட்டார். அதுதான் பஸ்கா. அதுதான் சத்தம் பூசுதல் இல்லாமல், ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரம ரத்தம் சிந்தி விட்டார். அதுதான் பஸ்கா. அந்த பஸ்கா வந்தாலும் இந்த மக்கள் பயத்தோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு விடுதலை இல்லை. அந்த விடுதலை கொடுப்பதற்கு தான் பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது. பெந்தைக்கோஸ்தே என்பது லேவியராகும் 23ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் அவங்க புறப்பட்ட நாள்லேருந்து 7வது வாரம் 7 49 50வது நாள் அது விடுதலை யூபிலி நாள், யூபிலி வருஷம். அது விடுதலை 50 என்பது விடுதலை, 50 என்பது பெந்தைக்கோஸ்தே என்பது அர்த்தம். அந்த 50 என்பது விடுதலைக்காக, தன்னுடைய கட்டுக்கள் பயங்கள் போக வேண்டும் என்பதற்காக அவங்க ஒன்று கூடி ஜெபித்த பொழுது ஒரு தூயாவுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கிச்சு, ஒரு வல்லம் அந்த இடத்துல இறங்கிச்சு, ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கிச்சு. அப்பதான் சொன்னாங்க அவங்க ஆலயத்துக்குள்ள, இதே மாதிரி ஒரு ஆலயத்துக்குள்ள வர்றாங்க. பழமை வாய்ந்த, பெருமை வாய்ந்த ஆரூட்ரா திருச்சபை போல எத்தனையோ மிஷனரிகள் அர்ப்பணிப்போடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அர்ப்பணித்த இந்த ஆலயத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. தேவாலயத்துக்குள்ள அந்த வெளியேந்த அந்த புவர்மன், பெர்கர்மன், முடியாத மனிதன், அவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது காசு பணம் கிடைக்குமா? நம்ம சர்வீஸ் முடிஞ்சு வெளியே வரப்போ ஐயா கொடுங்க, ஐயம்மா கொடுங்கன்னு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. நம்மகிட்ட ஏதாவது முகத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் அங்கே பேதுரு ஐயாவையும் யோவான் ஐயாவும் முகத்தை பார்த்தாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு. அவங்க கேட்டாங்க, எங்கிட்ட நோ கோல்டு நோ சில்வர், த நேம் ஆஃப் த ஜீசஸ், இயேசுவின் நாமம், எழுந்து நடனாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஹீலிங் கொடுத்தாரோ அதே மாதிரி சீஷர்கள் நமக்கு ஹீலிங் கொடுக்குறாங்க. ஒரு மிரக்கல்ஸ் அப்போஸ்தலர் 4:22 சொல்வார், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பிறவியிலிருந்து நடக்க முடியாத மனிதன். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 18 வருடம் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 ஆண்டுகள் எனக்கு ஒருத்தரில் எழுந்து நடங்கிறார். 38 ஆண்டுகள். அதே ஹீலிங் இந்த சீஷலுக்கு கிடைச்சது, விடுதலை. திருச்சபையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் பெந்தைக்கோஸ்தே திருநாள். இதுதான் முந்தின பேராயர் அருமையான ஐயா தேவசகாயம் ஐயா பெந்தைக்கோஸ்தே திருநாளை சிறப்பாக கொண்டாடணும். காலையில் 4 மணிக்கு சர்வீஸ் வாங்க, அதிகாலையில் தேடுங்க என்று கூப்பிட்டு சொன்னார். அன்றைக்கி அவருக்கு வரையும் காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் இருந்தேன். ஒரு சில ஐயர் அவருக்கு பிரியமானவங்க நடத்துகிறாங்க, அவங்க பிரியமானவங்க ஒரு வருஷத்தில் விட்டுட்டாங்க, கூட்டம்ல இதுன்னு சொல்லி மக்களும் வரல. ஆனால் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் இல்லைன்னா என்ன இல்லை, கிறிஸ்துவமே இல்லை. ஒரு தம்பி வந்தான் என்கிட்ட, எங்கள் சர்ச்சில் செக்ஷன் மாதிரி முன்ன வேலை பார்த்தவன் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பண்டிகைன்னா. ஏன்னா உங்களுக்கு மட்டும் பண்டிகை? அவனும் கிறிஸ்டின்னு, அவன் ஏசிய சர்ச்சு போகிறவன், பாஸ்டர் சாம் சுந்தரத்தில் போகிறவன் பக்கத்து தெருவில். எங்களுக்கு பண்டிகைன்னா, ஏன்னா உனக்கு என்னடா பண்டிகை, எங்களுக்கு பண்டிகையில், நீ உனக்கு வேறு பைபிளா எனக்கு வேறு பைபிளான்னு கேட்டேன். அவன் சொன்னான், பெந்தைக்கோஸ்தே திருநாள் எங்களுக்கெல்லாம் பண்டிகை, உங்களுக்கெல்லாம் இல்லைன்னா. ஒருவேளை பெந்தைக்கோஸ்தே என்பது கைகளை தட்டி 6-8 போட்டு ட்ரம்மு 6-8 அடிக்கிற அடியில் டான்ஸ் ஆடுறதில்ல. அவங்க ஒன்று கூடினாங்க, ஒரு யூனிட்டி இருந்துச்சு அவங்களுக்குள்ள. என்னைக்கு திருச்சபையில் ஒரு யூனிட்டி இருந்துச்சோ இன்றைக்கி வாலிய பிள்ளைகள் 8 மணிலேருந்து 8:30 மணி வரையும் பாடினாங்க, நல்லா பாடினாங்க. சேர் தான் கேட்டுட்டு இருந்தது, யாருமே இல்லை. அந்த காலம் அவரும் தேவசகாயாக தான் கொண்டு வந்தார், ஒர்ஷிப் பண்ணணும் திருச்சபையில். உடனே எல்லா ஐயரும் ஒர்ஷிப் கொண்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் வரல. அவர் இருக்க வரையும் கொஞ்சம் கூட்டம் வந்தது, அவருக்கு பயந்து போட்டு எடுத்து போட்டுருவாங்கன்னு. இப்போ மொத்தமாக அது நிறைய பேர் எடுத்துகிறாங்க ஒர்ஷிப்பே. ஒரு சில ஐயருங்களே பண்ணுறாங்க, நல்லா ஒர்ஷிப் பண்ணுறாங்க. பிள்ளைகள் அருமையாக ஒர்ஷிப் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இந்த பெந்தைக்கோஸ்தேயுடைய திருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் பெந்தைக்கோஸ்தே திருநாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிடுவோமா? பெந்தைக்கோஸ்தே திருநாள் நமக்கு ஆசீர்வாதம். பெந்தைக்கோஸ்தே இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கம் எல்லாம் அவுட்டு. இன்னைக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டவருக்கு அருமையான அன்பு போதகர்
என்னோடு ஒரு 15 ஆண்டுகளாக நான் அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். அவர் குடும்பங்களோடு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. தாங்கல் சர்ச்சிலிருந்து என்னோட நெருங்கிய நண்பர். 20 வருஷமாக ஹார்வர்ட் சர்ச்சோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். அருமையான செக்ரட்டரி, கலராக இருப்பார், இங்கே மட்டும் தாடி வச்சுருப்பார், நல்லா கவனிப்பார், நல்லா என்னை நேசிப்பார். செல்வாங்கியர் காலத்துலேருந்து, அதுக்கு முந்தின ஐயர் காலத்துலேருந்து நான் அடிக்கடி செல்வாங்கியர் காலத்தில் அடிக்கடி வருவேங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஒன்று, ஃப்ரீடி ஒன்றுன்னு ஒரு சில வருஷத்தில் 3 தடவை 4 தடவை நாங்கள் எங்கேயாவது சுற்றுறதுக்கு போயிடுவோம். ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் காலத்துலேருந்து தொடர்ச்சியாக தனசேகர், ஜெயராஜ் என்பசேகரன், இப்படி பல ஐயருங்க வர காலத்துலேருந்து எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. உங்களோடு மீண்டுமா இப்படிப்பட்ட வாய்ப்பை தன்னுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்தில் ஐயா ஒரு வாரம் கூப்பிடுறாங்க. என்னுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நிமித்தமாக ஐயாட்ட ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ரொம்ப ஒரு மதிக்கிற ஒரு மனிதர், நேசிக்கிற ஒரு மனிதர், ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். மீண்டுமா இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பெந்தைக்கோஸ்து திருநாள் இன்னைக்கு நமக்கு தென்னிந்திய திருச்சபை 25 பேராயங்கள், 25வது பேராயம் சேலம் ஈரோடு. அதில் இன்னும் புது பிஷப் யாரும் வரல. 25 பேராயங்களுக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு கம் ஹோலி ஸ்பிரிட் செட் அஸ் ஃப்ரீ. வாரும் தூய ஆவியானவரே எங்களை விடுவியும். பரிசுத்த ஆவியானவரே வந்து எங்களை விடுதலையாக்கும். வாரும் தூய ஆவியானவரே எங்களை விடுவியும். ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட்டுடைய வந்தது நோக்கம் செட் அஸ் ஃப்ரீ, டெலிவரன்ஸ், விடுதலை கொடுப்பது தான். நமக்கு எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட கண்ணீரில் இருக்கிற நமக்கு விடுதலை கொடுப்பது தான் அவர் வர்றார். ரிலீஸ். மன சோர்வுகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை, எனக்கு இதை என்ன செய்யறதுன்னு தெரியாத இருக்கிற குழப்பத்தில் இருக்கிறப்ப இதை நீ செய். அது செய்யக்கூடிய ஒரு உணர்வு, அதை தான் ஆண்டவர் பேசுறது. செய், அதை செய். அப்போ உனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு செய், இதை போடு, எடுத்து அடி, போனா கல்லு தான், வந்த மாங்க, பரல் அடி. அந்த உணர்வை கொடுப்பது தூயானுடைய மகிமை. இது மோகன் சி லாசரஸோ, பென்னிகினோ, பில்லிகிராமோ, டாக்டர் டிஜே தினகரனோ, சார்லஸ் பெர்ஜனோ, ஸ்மித்தோ, எல்லாம் இவங்கிட்ட மட்டும் பேச மாட்டா, உங்கள்கிட்ட பேசுவார், என்கிட்ட பேசுவார். அவங்க ஆவியானவர்கிட்ட பேசினான்னு தைரியமாக ஒரு அடி அடிக்கிறாங்க, நம்ம பயப்படுறோம். அவ்வளோதான். ஆவியானவர் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதை செய், இப்படித்தான் செய்யணும், இதுதான் வழி. நம்ம முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். இல்லை வேண்டாம், அது செய்ய போகிற நேரத்தில் வேண்டாம், ஒரு மன உணர்வு விட்டுட்டு வெளியே வந்துடணும். இதுதான். அப்படி நான் அவருடைய கீழ்ப்படிதல் வரப்ப நமக்கு ஒரு விடுதலை, ஒரு டெலிவரன்ஸ். யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இங்கிலாந்துல ஒரு ஜெயிலில் ஜெயிலர்ஸ், ஒரு அழகான ஒரு பெண், 24 வயது நிரம்பிய ஒரு பெண், ஹைட் நார்மல், ஒரு பெண்மைக்குரிய ஹைட்டுக்குரிய பருமன், அழகிய கண்கள், அழகிய முடி, பார்ப்பதற்கு ஒரு பெண், அந்த புருவங்கள், அந்த மாடல் எல்லாம் ஒரு பெண், ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண் ஜெயிலில் இருக்கா. கையில் விலங்கு மாட்டியிருக்காங்க. கையில் விலங்கு மாட்டி ஜெயிலர் இழுத்துட்டு போகிறாங்க. அவன் உரும்புறா. அந்த பெண்மை, அவருடைய அந்த வயது, அந்த ரத்தத்துடைய துடிப்பு, உரும்புறப்ப அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. அவன் திரும்ப தாக்க முயற்சி செய்கிறாள். ஜெயிலர்கள்லாம் அடிக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் 2 கரங்களும் கால்களிலும் சங்கிலி போட்டு இழுத்து வச்சிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளும் தாக்க முயற்சிக்கிறாள். திரும்ப அடிக்கிறப்போ தலைமுடிகள் எல்லாம், அந்த அழகான தலைமுடி அதெல்லாம் அப்படி பறந்து கிடக்கு. முகத்துல எல்லாம் நகங்கள் கீறி, அவ கோபத்தில் முகத்தை கிழிச்சிக்கிறார் நகங்களை கொண்டு. ரத்தம் வடிந்து கொண்டிருக்கு. கோபத்தோடு விட்டா 100 பேரை வெட்டி கட்டிச்சு போது அந்த அளவுக்கு அவளுடைய முகம் ஒரு கொடூரமாக போய்கிட்டு. அந்த ஜெயிலர்ஸுடைய வார்டன்ஸ் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை. அங்கே ஒரு மிஷனரி வர்றாங்க ஜெயிலுக்குள்ள ஒரு மிஷனரி வந்து தூரமாக நின்று காஸ்பல் சொல்கிறதுக்கு வர்றாங்க. வருஷத்தில் ஒரு மாதத்தில் ஒரு முறை, வாரத்தில் ஒரு முறை உள்ள பெர்மிஷனோடு வருவாங்க. நம்ம கூட ஜெயிலுக்குள்ளே போய் பெர்மிஷனோடு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு, ஒரு ஆலோசனை, மதத்தை பற்றி சொல்லாமல், இப்போ நம்ம ஊரில் கொஞ்சம் சிக்கல், ஆலோசனை, அட்வைஸ் கொடுக்குறப்ப நமக்கும் பெர்மிஷன் கிடைக்கும்.
அப்படி அவங்க போய் அப்படித்தான் ஆட்டோ சங்கர் ஜெயிலில் ரட்சிக்கப்பட்டார். பைபிள் கொடுக்கப்பட்டு ஆட்டோ சங்கர் ஜெயிலில் தான் ரட்சிக்கப்பட்டார். அவர் இறக்குறப்போ ஒரு ரட்சிப்பு பெற்ற மனிதனாய் கிறிஸ்தவனாய் இறக்குற 9 கொலை பண்ணவர். அவரை பற்றி ஒரு ஜெயிலர் கடந்த போன வருஷத்தில் டிவியில் ஏதோ ஒரு டிவியில் பேட்டி கொடுக்குறப்ப அந்த ஜெயிலர் சொல்கிறார், அவர் ஜெயிலுக்கு வர்றப்போ 9 கொலை பண்ணியிருக்கோம், அவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் அவர் கடைசியாக தூக்கில் இந்தியாவில் பட்ட ஒரு மனிதர் ஆட்டோ சங்கர். அவருக்கு அப்புறம் தூக்கு தண்டனை யாருக்கும் கொடுக்கப்படலை. அந்த தூக்கு தண்டனைக்கு போகிறப்போ அவர் ரொம்ப மன அமைதியோடு ரொம்ப திருப்தியாக போனார். அதற்கு காரணம் அவர் கையில் வேதாகமம் புதிய ஏற்பாடு இருந்துச்சு. அந்த புதிய ஏற்பாடை எப்போவுமே படித்து கொண்டே இருந்தார். சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அரசில் ஐஏஎஸ் ரேங்கில் ஐபிஎஸ் ரேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு அதிகாரி, எனக்கு பேர் தெரியல. அவர் கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் அந்த புத்தகம் வந்த பொழுது அவருக்கு ஒரு அமைதி வந்துச்சு, அவர் வாழ்க்கையில் ஒரு அமைதி வந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த அம்மா ஒரு கொடூரமாக போகுது. இதை உதவி அந்த ஒரு மிஷினரி தூரமாக இருந்து பார்க்குறாங்க. அந்த அம்மாவை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அது கொடூரமாக போய்கிட்டு இருக்கு. அது இழுத்துக்கிட்டு போகிறப்ப அந்த மிஷினரி ஒரு லேடி வேகமாக ஓடியாந்து அந்த பெண்ணை ஒரு கெட்டி பிடிச்சி, அது உடம்புலாம் ரத்தம், வேர்வை, அழுக்கு. ஆனால் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா. நெத்தியில் ஒரு கெட்டி பிடிச்சி அந்த நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணி ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன்ங்கிற ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா ஓடிடுச்சு. அதுக்கு மேலே என்ன, அந்த அம்மா அடிக்கும், இல்லைன்னா ஜெயிலர் அடிப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்குது. இந்த அம்மா அதை தாச்சிக்க முயற்சி படும். அப்போ திரும்பவும் இந்த பெண்ணை அடிப்பாங்க. அப்போ ஐ லவ் யூங்கிற அந்த வார்த்தை அந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஈட்டியை வச்சு குத்தியது போல். ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? என்னை நேசிப்பதற்கு நீங்கள் யார்? என்னை நேசிப்பதற்கு நீங்கள் யார்? அந்த பெண்ணுடைய மனதில் திரும்ப திரும்ப அந்த கேள்வி. அதை கொண்டு ஜெயிலில் விடுறாங்க. ஜெயிலில் விட்டு அந்த பெண்ணு ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, அந்த பெண்ணுடைய தன்மை, குவாலிட்டி, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிட்டான். யார் என்னை நேசிக்க ஒரு பிள்ளை இருக்கா அந்த உலகத்தில்? என்னை நேசிக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறானா? ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, அந்த சத்தம் அந்த அம்மா போட்டுக்கிட்டே இருக்கு, மெதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கு, ரொம்ப சத்தமில்ல. ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ. ஒரு மாதிரி அந்த கேட்டு ஜெயிலோடைய அந்த சினிமாவில் தான் ஜெயிலோட பார்த்து சினிமாவில் தான் அந்த ஜெயிலோட கேட்டை பார்த்துருக்கோம். நீளமாக கம்பி, குறுக்க கம்பி, இதில் பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. ஜெயிலுக்கு போகிறவங்க கூட தெரியும், நம்ம இன்னும் ஜெயிலுக்கு போகல, நிறைய பேர் போகல, அதனால தெரியல. அப்போ அந்த ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒரு வாரம் கழித்து இந்த அம்மா வந்தோடனே அந்த ஜெயிலர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்காம அந்த கைதி அந்த பெண்ணுடைய முகத்தில் நெத்தியில் போய் முத்தம் கொடுத்தீங்க. அந்த பெண்ணுடைய முகமே மாறிடுச்சு, அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடுச்சு, ஒரு வெறி அதை விட்டு போயிடுச்சு, அமைதி அதுக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கம் ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோள் மேல் இருந்தது, நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தெய்வன், நித்திய பிதா, சமாதான பிரபு. திருவிழியத்தில் அழகா சொல்றப்போ அமைதியின் அரசரவர். இந்த உலகத்தில் அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். உங்களுக்கு அமைதியை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகாது என்று சொன்னார், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தின்னு சொல்றார். அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். அந்த அமைதி தான் ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்த நோக்கம். அந்த அமைதி அந்த பெண்ணுடைய முகத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கு. அவர் அப்படியே சொன்னார், அப்போ நான் அந்த அம்மாவை பார்க்கலாமா, அந்த லேடி அந்த பெண்ணை பார்க்கலாமான்னு மிஷனரி கேட்குறாங்க. இந்த அம்மாவை தாக்கிடுவாங்களோன்னு 4 ஜெயிலர் பாதுகாப்பாக போகிறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு ஷாக். இந்த அம்மா தான் என்னை நேசித்தது. அதோடு பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கிறப்போ அதனுடைய வாழ்க்கை தரம் மாறிட்டு, அந்த வாழ்க்கை தரம் மாறி இயேசுங்கிற ஒரு நபர் அந்த அம்மாவுக்குள்ளே வந்துட்டார். பொதுவாக இதுதான் ஹோலி ஸ்பிரிட், இதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. அடுத்த வாரத்தில் திருத்துவத்தை பற்றி நாம் சிந்திப்போம். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், தந்தை, மைந்தன், தூய ஆவி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. திருநெல்வேலி தூத்துக்குடி போனால் பிதா குமாரன், தந்தை மைந்தன் சொன்னால் சண்டைக்கு, இங்கே தந்தை மைந்தன் சொல்லனா சண்டைக்கு வந்துடுவான். இங்கே எல்லாம் ஒன்று தான், நமக்குள்ளே பிரிச்சுக்கிறோம். ஆனால் எங்கே தூயாவுடைய மகிமை இருக்கோ அங்கே அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். அதுதான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 107 ரொம்ப ஒரு சிறப்பான பகுதி. கர்த்தரை துதியுங்கள், அவர் ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட்,
ஆபத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள். 3 இடத்துல சொல்றார். வசனத்தை அனுப்பி குணமாக்கி, he sent the word healing. 140 வசனத்தை அனுப்பி உருக பண்ணிங்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சங்கீதம் 107. அதுல நம்ம கொடுக்கப்பட்ட பகுதி பின்பகுதி 31 43 வரை அவர் என்ன சொல்றாருன்னா, எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து, the poor on high from the application, எளியவனை அந்த சிறுமையிலிருந்து எடுத்து. யார் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறானோ, யார் கைவிடப்பட்ட நிலைமை, யாபேசுடைய எல்லையை ஆண்டவர் விருத்தி அடைக்க செய்தாரா. வர வர அவன் எளிமைப்பட்டவனாய் பின்தங்கினவனாய் இருந்தான். அவனுடைய எல்லையை ஆண்டவர் உயர்த்தினார். அதே மாதிரி எளிமைப்பட்ட நம்மை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை நீங்க பணி செய்கிற இடங்களில் நான் கிறிஸ்தவன், அதனால எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, இல்ல நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன், அதனால எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, இல்ல நான் குறிப்பிட்ட இடத்துல திருமணம் நடந்து என் கணவர் சரியில்லாம நான் டைவர்ஸ் ஆன நிலைமையில இருக்கிறேன், என்னை ஒதுக்கி ஒதுக்கி பார்க்கிறாங்க, என் கணவர் சரியில்லாம என் பிள்ளைகள் சரியில்லாம நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், அதனால இந்த சமூகம் என்னை தப்பா பார்க்குது, இல்ல நான் ஒரு இடத்துல இப்படிப்பட்ட தவறு செய்ததால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், இனி இந்த சமூகம் வித்தியாசமா பார்க்குது, நான் ஒரு இப்படிப்பட்ட காரணத்தினால் ஒருவரை கொலை பண்ணிட்டேன், ஒருத்தரை குத்தி கொன்னுட்டேன், இதை ஏதோ பண்ணிட்டேன், அதனால இந்த சமூகம் என்னை தப்பா பார்க்குதுன்னு பார்க்கிறப்போ அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து, சிறுமையிலிருந்து எடுத்து, the poor on high from the application. அடுத்து சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து, and make him from family's life, அவன் குடும்பத்துல உயர்த்தும் ஆண்டவரா. எளிமையிலிருந்து சிறுமையிலிருந்து எடுத்த ஆண்டவர் அவன் உயிர் அடைக்கலத்தில் வைக்கும் ஆண்டவரா. அந்த ஆண்டவர், அதுதான் ஏசாயா 61 சொல்றப்போ, ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களோடு அவர்களை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பல் இல்ல, சாம்பல்னா மாட்டோட சாணி காய வச்ச பிறகு அதுல சில துகள்கள் போட்டு காய வச்சா அதுல நெருப்பு பிடிச்சு நமக்கு அனல் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு அதுக்கப்புறம் எதுக்குமே உதவாது. அதுமே ஒன்றுக்குமே உதவாத எண்ணெய் சிங்காரமா, அதை மோசை தலையில் வைக்க சிங்காரமா பிஷப் கான்ஸ்கிரேஷன்ல தொப்பி வச்சிருவாங்க. தொப்பி வச்சிடும், பெரிய ஒரு ஸ்டைல் வந்துடும், ஒரு செங்கோல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டைல் வந்துடும். ஒரு சில ஐயருக்கு கருப்பு கயிறு கிடைச்சோன்னா அவருடைய ஷோல்டர்லாம் மேலே தூக்கிறோம். கருப்பு கயிறு கிடைச்சோன்னா அவன் நடைய வேறு மாதிரி தோத்திரம் கூட புள்ள சொல்ல மாட்டான், தோத்தம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் ஐயர் ஆகிட்டாங்க. நான் ப்ராக்டிக்கலாக நான் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதே மாதிரி. அது ஆனால் ஒன்றுமே இல்லாத அவனை உயரத்தில் கொடுக்கும் ஆண்டவர், துயரத்தில் ஆனந்த தைலமும். அந்த ஏசாயா 61:3 அதுதான் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய வாழ்க்கையில் உபவாசத்தோடு ஊழியத்தின் பாதைக்கு வர்றாரு. வனாந்தரத்தில் 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்கிறாரு. 40 நாள் பாஸ்டிங் முடித்த உடனே அவருக்கு அபிஷேகம் கிடைக்குது, ஆண்டவருடைய கிருபை கிடைக்குது. அந்த நேர ஞானஸ்தானம் பெற்றோன்னா ஆவியானவர் புறாவை போல இறங்குறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்கிறாங்க. நேசகுமாரன் சொன்னோன்னா அவர் அப்படியே வனாந்தரத்துக்கு போகிறாரு. வனாந்தரத்தில் 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்கிறார். இவ்வகை பிசாசு உபவசித்தினாலும் ஜபத்தினாலும் போகாத 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறாரு. அதுக்கு தான் நமக்கு லெந்து நாட்கள் 40 நாட்கள் பாஸ்டிங்கு. அந்த பாஸ்டிங்கோடு வர்றப்போ அங்கே ஜோதிக்க வர்றான். எப்படி எனக்கு ஆர்டினேஷன் கிடச்சோன்னா பாருங்கள், நான் ஆல்ட்டுக்குள்ளே உட்காரலாம், ஒரு ஹை தானே, எந்த சர்ச்சு டெடிகேஷன்லையும் கலந்துக்கலாம், பிஷப் கூட உட்காரலாம், ஒரு ஹை தானே. அதே மாதிரி அவருக்கும் வந்தோடனே அதுக்கு இந்த ஹை ஒன்றை இருக்கா, தாழ்மையாக இருக்கான்னு தான் சாத்தான் வரான் செக் பண்ணுறதுக்கு. டேய் நீ கடவுளுடைய மனுஷன் தானே, இந்த அப்பத்தில் அந்த கல்லெல்லாம் அப்பமான்னு சொல்கிறா, நடக்கும். சாத்தான் சொல்கிறான், அது இல்லை, ஆண்டோடைய ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம். ஆபத்தில் கூப்பிடுங்கிறாரு, வார்த்தை அனுப்பி குணமாக்குங்கிறார். நம்ம சொல்லக்கூடாது, கடவுளுடைய கிருபைன்னு சொல்கிறார். இந்த உலகத்தையும் உனக்கு தரேன், உலகத்தையும் அது உள்ளேயும் நிச்சயாத, மேலேருந்து கீழே குதியும், கடவுள் உன்னை தாங்கிக்குவார். இல்லை, டெஸ்ட் பண்ணாத கடவுளை. தாழ்மை, இந்த ஊழியத்தில் எப்போவுமே தன்னை தாழ்த்துவது, ஒன்றுமே இல்லாமல் தாழ்த்துவது.
திருச்சபையில் ஒரு சிலருக்கு முன்னால் சீட், அவங்க அந்த சீட்டை எப்பயுமே விட மாட்டாங்க. ஒரு சிலர் காணிக்கை எடுக்கிறத விட மாட்டாங்க. ஒரு சிலர் கீபோர்டு போடுறத விட மாட்டாங்க. இது எங்கள் பாரம்பரியம், எங்கள் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. ஆனால் அழகாக யாக்கோபுல சொல்கிறாரு, பொன் மோதிரம், வெள்ளை வேட்டி, நல்ல கோட்டு சூட்டு, இவங்களாம் ஓரம் தள்ளிட்டு ரோட்டில் உட்காந்துருக்கான், அப்புறம் அவனை கூப்பிட்டு முன்னால் விடாங்கிற. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. என்னைக்கு நம்ம அப்படி சொல்கிறோமோ, ஜீசஸை தன் வாழ்க்கையில் அதை ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார். எந்த மனிதன் தன்னை தாழ்த்துறோம், தன்னைத்தான் உயிர்த்தவளுக்கு ஆண்டவர் தாழ்த்துறார், பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். 1750 அப்புறம் இங்கிலாந்து பேரரசு உலகத்துடைய வல்லரசாக மாறிச்சான். ஒரு காரணம், எப்படி வல்லரசாக மாறிச்சுன்னா, விக்டோரியா மகாராணிங்கிற அந்த கிரீடம் அவங்களுக்கு, அந்த க்ரௌன், அந்த கிரீடம் கொடுக்குறாங்க. சர்ச்சில் தான் வச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த அபிஷேகம். சர்ச்சில் வச்சு அவங்க பிஷப்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. சர்ச்சோடைய பிஷப் தான் அந்த கிரீடத்தை கொடுக்குறாங்க. ஐயருங்க, பெரிய ஐயருங்க அந்த கிரீடத்தை வச்சாங்களாம். அந்த கிரீடத்தை வச்சோடனே நீங்கள் நிறையா பிஷப் ஆர்டினேஷனுக்கு போயிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் பொதுவாக கிரீடம் வைக்க மாட்டாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை சர்ச் டெடிகேஷன்லையும் தொப்பி வைப்பாங்க. எல்லோரும் தொப்பி வைக்காம இவங்களும் தொப்பி வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அது இன்னொருத்தர் ஆடுறவனும் ராத்திரி போய் சுடுகாட்டில் வேட்டைக்கு போகிறவங்க தொப்பி வச்சுக்குவோம். அதே மாதிரி தொப்பி தான் அது. அந்த தொப்பி அப்படி ஒரு ஹைஃபை வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ஷோல்டர்லாம் மேலே தூக்கணும். நேரடியாக பார்த்துருக்கேன். ஆனால் அந்த அம்மா அந்த தொப்பியை வச்சுட்டு உட்காரலையா, தொப்பியை வச்சு எடுத்து கீழே வச்சுட்டான். எல்லாரும் சத்தப்படுறாங்க, ஐயோ ஐயோ தொப்பி எடுத்து கீழே வைக்க. இங்கே ஒன்லி கிரீடம் ஆண்டவருக்கு மட்டும்தான். அவர் உயர்ந்து நிற்கிறார். ஏசாயா 66 சொல்கிறார், அவர் தொங்கலல் இங்கே நிற்கிது. இது ஆண்டோடைய இல்லம், நீங்கள் உன்னை எப்பவுமே தூக்காத, நீங்கள் இங்கே யார் இருக்கான்னா கடவுள் இருக்கிறாரு. அந்த தாழ்மை நிறைய இடத்துல சொல்கிறாங்க வேதத்தில். நீ பெருமை பாராட்டாத, கமிட்டிக்காரன் சண்டை போடாத, ஐயர் சண்டை போடாத, எல்லாம் சொல்கிறார். அதுக்கு தான் காயத்தை சுற்றி அடிக்கிறார், விரட்டுறார், ஓடுறா, அது ஆண்டோடைய இல்லைன்னு. அப்படி அந்த அம்மா எடுத்து வச்சதில் என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா காலத்தில் உலகத்துடைய வல்லரசாக மாறிச்சு அந்த அம்மா. இங்கிலாந்துடைய பவர். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்சியாளரான இங்கிலாந்து அரசு. உலகம் முழுவதும் எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி, அவங்க ஒன்றுமே இல்லை, பயம், கதவை மூடிக்கிட்டான். வெளியேருந்து என்ன பண்ணுவான், எதிராளி வந்து வெட்டிடுவான். கதவை மூடிக்கிட்டு யாருமே உள்ளே இல்லைங்கிறான். அப்படி பயத்தில் தன்னை வெறுமைப்படுத்தின காலத்தில் தான் அங்கே தூயாவுடைய மகிமை வந்துச்சு. அங்கே பரிசுத்தம் தன்னை ஒன்றுமே இல்லை வெறுமைப்படுத்துகிற. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணபரியும் தான் தன்னை தாழ்த்தினார். எம்டி பண்ணார், ஒன்றுமே இல்லை. எப்போ நம்மை தாழ்த்துறோமோ அப்போ பரிசுத்தமுடைய வல்லமை நமக்கு வரும். அப்படி அந்த தன்னை தாழ்த்தி ஒன்று இல்லாமல் அந்த சாத்தானுடைய சோதனை விட்டு அவர் நேரே சர்ச்சைக்கு போகிறார். அங்கே வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இப்போ நமக்கு கொடுத்தோம். அவர் ஏசாயா 61 எடுத்து வாசிக்கிறார். அதுதான் லூக்கா 17, 18, 19, 20, 21. இன்று இந்த வசனம் நிறைவேறிற்று. எந்த வசனம்? ஏசாயா ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர். என்னாகும் 24:17 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம். மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே யூதாவில் சிறியதாய் இருந்தாலும். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதுதான் சங்கீதம் 107, சங்கீதம் 145, 147. நிறைய இடங்கள் இருக்கு. அடிமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தேன், விடுதலை கொடுப்பதற்காக வந்தேன். பயந்து போன சீஷர்கள் கதவு மூடிட்டு இருக்கப்போ தூயாவுடைய மகிமை வந்த பொழுது, அங்க ஒரு அற்புதம் நடைபெற்ற பொழுது, ஒரு பெரிய அற்புதம் நடைபெற்ற பொழுது அவங்க சொன்னாங்க, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய ஆண்டவர் நிர்ணயித்த தீர்மானத்தின்படி நீங்கள் துன்மார்க்குடைய கைகளினால் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், நாங்கள் சாட்சிகள். அப்போஸ்தலர் 2:22 சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 3 தெய்வாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்கள் சிலுவையில் ஆணியடிந்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். அந்த தைரியம் எப்போ வருதுன்னா, அந்த தூயனுடைய மகிமை. எங்க திருச்சபையில் ஹோலி ஸ்பிரிட் இருக்காரோ அங்க
தைரியம் வந்துடும். ஹோலி ஸ்பிரிட் எப்போ வருவார்? நம்ம ஒன்று சேர்ந்தால் தான் வருவார். அதுதான் ஒருமனப்பட்டு, அந்த யூனிட்டி. திருச்சபையில் என்னைக்கு நம்ம ஒருமனம், குருவானவர், செயலர், பொருளர், மூப்பர், ஆட்சி மன்ற குழு, திருச்சபை செக்ஷன் எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனமாக நமக்கு என்னைக்கு ஒருமனம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையுமே வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். நம்ம ஒரு மனத்தை பற்றி சிந்திப்பதுக்கு தான் இன்னைக்கு இந்த பெந்தைக்கோஸ்தே நாளே நமக்கு சொல்லியிருக்காங்க. பொதுவாக கிறிஸ்தவம் நிலைத்திருக்குதுன்னா இந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான். அந்த பெந்தைக்கோஸ்தே என்பது அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி வந்தது. இன்னைக்கு அந்த யூனிட்டி நமக்கு இருக்கா? ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒரு கல்லூரியில் செக்ரட்டரியாக போட்டாங்க, நம்ம அடிச்சுக்கிட்டோம். திருச்சபை மக்கள் நடத்தணும், இல்லை ஆயர் நடத்தணும், இல்லை பிஷப் நடத்தணும், நம்ம வெட்டி குத்திக்கிட்டோம். அரசாங்கம் பார்த்து நீங்கள் இவர் எதுக்குமே லாய்க்கலைன்னா நாங்கள் ஒரு ஜட்ஜி அனுப்புகிறோன்னு சொல்லிட்டாரு. அவங்களாம் நடத்திக்கணும், எல்லாத்தையும் அடித்து வச்சுட்டு அரசாங்கம் அங்கே அனுப்பிவிட்டு ஜட்ஜை. அவர் வந்தார். அவர் ஒரு ஜட்ஜி, ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் வாழும் கிறிஸ்தவர். வாழும் கிறிஸ்தவர். ஞானஸ்தானம் வாங்கலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கல. இன்னைக்கு உங்கள் சர்ச்சையுடைய இதெல்லாம் ஐயர் போடுனார், முடிந்தால் எல்லோரும் வெள்ளாடை தெரித்து வரவும் இன்னைக்கு போடுறாங்க. இப்போ வர்றப்பம் பார்த்தேன், அந்த வாட்ஸ்அப்பை வர்றப்பம் பார்த்தேன். எதுக்குன்னா வெள்ளாடை, நாங்கள் வெள்ள மாதிரி எங்கள் மனது வெள்ள வெண்மையான புறா இறங்கிச்சு, அதே மாதிரி எங்கள் மேலே புறா இறங்கியிருக்கார் உலகத்தை ஏமாத்துறதுக்கு. அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட மிஷினரிகள் சம்பாதிச்சு கொடுத்துட்டான், வேலை செஞ்சு கொடுத்துட்டான், ஒரு பயட்டே இந்த பைபிள் இல்லை, பைபிளை வச்சு ஊரை ஏமாத்துறீங்க. அவர் சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவர் இல்லைங்க, கிறிஸ்தவர் இல்லை. போன வாரம் நான் சந்திக்க போயிருந்தேன் அவரை. ஒருத்தனை கூட இந்த பைபிள் இல்லை ஐயா அவங்ககிட்ட, அன்பே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா திருச்சபையிலும் மக்கள் 10 ரூபா காணிக்கப்படுறோம். ஒரு டீயை குறைச்சி 2 டீ குடிக்கிறோம், ஒரு டீ ஆகிக்கலாம், ஊழியம் செய்யட்டோம், ஊழியத்துக்கு போட்டுன்னு. A2Bயில் சாப்பிட்டா ஒரு இட்லி 18 ரூபாயோ 25 ரூபாயோ, கையேந்தி பவனில் சாப்பிட்டா 5 ரூபா. அதை குறைச்சி காணிக்க கொடுக்குறாங்க. இதை இன்னைக்கு எங்களை மாதிரி தலைவர்கள் கோர்ட்டு கேஸுன்னு செலவு பண்ணிட்டு இருக்கோம். கோடிக்கணக்காக கோர்ட்டு கேஸு கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட என்ன இல்லை? யூனிட் இல்லை. நமக்கு என்ன இருக்குது? ஆசை இருக்குது, வெறி இருக்குது, தாழ்மை இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு, அதுதான் சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படணும்? வாழ்க்கை பயணத்தை தொடங்குறப்பன்னு சொன்னார், ஃபியர் டு தி லார்ட், ஆண்டவருக்கு பயந்து. அதுதான் 365 வேதாத்தில் பயப்படாதே, டு நாட் ஃபியர். எப்போ கர்த்தருக்கு பயந்துட்டோமோ அந்த நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டவர். ஆனால் இன்னைக்கும் மிஷன். நான் NMSIயில் இருக்கிறேன். கடந்த நாட்களில் IMSல இருந்தேன் 6 வருஷம். NMSIயில் 1.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் மிஷன் எப்படி இருக்குன்னா, கடந்த நாட்களில் NMSI சார்பாக ஒரு 5 பேர் ஞானஸ்தானத்துக்கு நானும் என் துணைவியாரும் சந்திரப்பூருக்கு போயிருந்தோம். கச்சரோலி டிஸ்ட்ரிக்ட், இந்த சந்திரப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தீவிரவாதிகள் நிறைந்த ஒரு பகுதி. மத தீவிரவாதிகள் அதிகம், ஜாதிய தீவிரவாதிகள் அதிகம். ஒரு நிறைந்த ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். 5 பேருக்கு ஞானஸ்தானம். 5 பேருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மிஷினரி வீட்டில் ஒரு கேப், அதில் 5 பேர் மட்டும் இருக்காங்க. நான் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அந்த மிஷினரி பெயர் சக்திபால். ஒரு மாதிரி கண் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு, மராட்டி பேசுகிறார், ஹிந்தி பேசுகிறார். எனக்கு தமிழை தவிர ஹிந்தி 1-2 வார்த்தை, இங்கிலீஷ் 4-5 வார்த்தை தெரியும், அவ்வளோதான். அவரோடு பேசிக்கிட்டே நாங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறப்போ அவங்கள சாட்சி சொல்கிறோம். இந்த சகோதரி சொல்கிறாங்க, எவ்வளோ தூரம் பாஸ்டிங் இருந்தோம், எத்தனையோ தூரத்துக்கு நடந்து போனோம், எங்கெங்கேயோ போனோம், எங்களுக்கு விடுதலை இல்லை, வீட்டில் அமைதி இல்லை, வியாதி, மரணம், கஷ்டம், வறுமை, கொலை, வெறி. இப்படிப்பட்ட காலங்களில் இந்த சக்திபால் இந்த மிஷனரிகளை பார்த்தார். ஆண்டவருடைய அன்பை சொன்னார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சுக்கிறோம். அந்த அம்மா, அவருடைய கணவர், மகன், இன்னும் மற்ற 2 பேர், 5 பேர் ஞானஸ்தானம், ஒரு ஆக்கலை.
இந்த மீட்டிங் நடந்திருக்கு. அந்த சக்தி பால் ரோட்டில் நின்றுக்கிறார் வீட்டுக்கு வெளியே. இந்த பக்கம் ரோடு, இவங்க வீடு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா எப்போ தீவிரவாதி வருவான், எப்போ அவன் ஒரு அடிப்பானே தெரியாது. எங்களை அடிச்சிடக்கூடாது, தலைவர்களுக்கு போயிருக்கோம், தலைவர்களையும் அடிச்சிடக்கூடாது. பயம். ஒரு சர்ச்சு பாதி தூரம் கெட்டி, சும்மா ரோட்டில் போகிறவன் இவன் எப்படி இங்கே சர்ச்சு கட்டுவான்னு ஒரே வார்த்தை, அவ்வளோதான். இப்போ அடிட்டாங்க கவர்மெண்ட்டை. அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஆள் ஊழியம் பண்ணுறாரு. அவர் நாங்கள் அடுத்து ஐஎம்எஸ் பணித்தளத்துக்கு போகிறோம். அங்கேருந்து தனோரா, கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட் உள்ள தனோரா இடத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு கன்வென்ஷன், 3 நாள் ரிவைவல் மீட்டிங், எழுப்புதல் கூட்டத்துக்கு போகிறோம். நான் என் மனைவி, அவரையும் கூப்பிட்டோம், வரேனார். ஒரு இடத்துல மாப்பிள்ளை மாதிரி வந்தார், அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக. நான் கேட்டேன், மாப்பிள்ளை மாதிரி இருக்கியான்னு. தொப்பி எடுத்துட்டாரு, கண்ணாடியை ஊற்றாரு, வாய்க்குள்ளே கை விட்டார், பல் சட்டெல்லாம் ஊற்றார். 40 வயது தெரிந்தவர் இப்போ 80 வயது மாதிரி இருக்கு. அவர் சொல்கிறாரு, கொரோனாவால் தாக்கப்பட்டு என்னுடைய ஆங்கிஷன் நிலைமை 70க்கு கீழே வந்து 80க்கு கீழே வந்தாலே செத்து போவான். ஒரு ஏழை ஆங்கிஷன் நிலைமை 70 கீழே வந்து இன்று உயிரோடு இருக்கிறேன். கொரோனாக்கு அப்புறம் ஒரு வியாதி, மஞ்சள் பொரியது ஒரு வியாதி வந்துச்சு. வந்தவெல்லாம் செத்து போனான். கொஞ்சம் 100, 200 பேர் இந்தியாவில். அது வந்து பிழைச்சிக்கிட்டேன். 3 முறை விபத்துக்குள்ளாயிருக்கேன். என் ஃபேஸை 3 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என் பல் செட் எனக்கு இல்லை. இந்த கண் மூடாது, இப்படி திறந்த கண் திறந்து தான் இருக்கும். ஆனால் ராத்திரி தூங்க முடியாது. அதுக்கு ஒரு கப்பு வைக்கிறார். இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண பலனை தந்திருக்கிறார். சந்திரப்பூர் சிட்டியிலிருந்து ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன், எல்லா ரயிலும் அங்கே விற்கும். சந்திரப்பூரில் பெரிய ஸ்டேஷன். டெல்லிக்கு போகிற ட்ரெயின் எல்லாமே, சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிற ட்ரெயின் எல்லாமே அங்கே நிற்கும். அந்தில் 5வது கிலோமீட்டரில் வைராக்கியம் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் இந்த தூயாவுடைய மகிமை தான். அவருக்கு கீழே ஒரு 100 பேர் இருக்காங்க சர்ச். அவ்வளோ தீவிரவாதி மத்தியில் இருக்காருன்னா அந்த ஜெபம், பரிசுத்தாவின் வல்லமை. இதற்கு பேக்ரவுண்டான உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை. நீங்கள் 10 ரூபா கொடுக்குறப்போ அதை ஜெபிச்சு கொடுக்குறீங்க. 5 ரூபா கொடுக்குறப்போ ஜெபித்து கொடுக்குறீங்க. 100 ரூபா கொடுக்குறப்ப ஜெபித்து கொடுக்குறீங்க. இன்னும் தான் இன்னைக்கு மிஷன் ஸ்கூல் எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ ஐஎம்எஸ் உடைய ஸ்கூல் ஜவாத் மலையில் ஜமுனாமத்தூரில் இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும். ஐஎம்எஸ் உடைய பணித்தளம் ஒடிசா மாநிலத்தில் ஒடிசா மாநிலத்தில் மல்கன்கிரியில் இருக்குது. அவங்க தான் 10th 11th 12th எல்லாமே ஃபஸ்ட்டு. ஒரே ரீசன் என்ன தெரியுமா? நாம் கொடுக்குற காணிக்கையை ஜெபம் பண்ணி அந்த கொடுக்குறோம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஆப்ரேஷன் வாங்க, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சிஎம்சிக்கு கூப்பிட்டு போங்க, நார்மல் டெலிவரி. காரணம் மிஷன் ஹாஸ்பிட்டல். அவங்க ஆப்ரேஷனே பண்ண மாட்டாங்க. அங்கே உள்ளே போனாலே நார்மல் டெலிவரி தான், சிசேரியனே கிடையாது. காரணம் மிஷன் ஹாஸ்பிட்டல். இந்த தூயாவுடைய மகிமை வல்லமை தான். அவர் விடுவிக்கும் ஆண்டவர். சிட்டஸ்டே உங்களுக்கு எனக்கு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே அந்த விடுதலை எனக்கு தாங்க, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த இரக்கத்தை எனக்கு தாங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யாரெல்லாம் விடுதலை இல்லாத நிலைமையில கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கீங்களோ, அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை தரும் தூய ஆவிய மகிமை ஒன்று கூடி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக கூடி ஜெபித்து பாருங்க. உங்க குடும்பத்தில் பிரச்சனையா, சகோதரர்கள் சகோதரிகள் ஒன்றாக கூடி ஜெபித்து பாருங்க, விட்டு கொடுத்து பாருங்க. அங்க ஒன்றாக கூடினவுடனே பெருமை இல்லாம ஒரு ரவுண்டப் வந்தவுடனே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். திருச்சபையில பிரச்சனையா, நம்ம சமூகத்துல பிரச்சனையா, ஒன்று கூடி ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நீங்க உங்களுடைய வேதனை, கண்ணீர், துன்பங்களை நினைத்து உங்களுடைய பிரச்சனையான இடத்துல கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை தரும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்ப்போமா? உங்க பிரச்சனைகளை நினைச்சு அது செயல்பட ஆரம்பிக்க ஒரு விடுதலை நிச்சயமா தருவார். உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை அடையாளம் பெற்றுக்கொள்ள அந்நாள் கைவிடப்பட்ட நிலைமையில
உம்முடைய பாதத்துல வந்து நின்ன பொழுது தகப்பனே, அந்த கற்பத்தின் கனி, அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்பட்டுச்சுப்பா. தன் சிறுமையை நோக்கி பாருங்க தகப்பனே என்று உம்மை நோக்கி பார்த்த பொழுது தகப்பனே, 18 வருடம் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி திருச்சபையில வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பனை நோக்கி தன் வேதனை நினைத்து ஜெபித்த பொழுது ஒரு விடுதலை கிடைச்சதுப்பா. அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்த பொழுது பயங்கள் நீக்கிச்சுப்பா. இதோ நாங்கள் ஒன்று கூடி ஒரு கூட்ட மக்களாகி ஒரு மனதோடு உண்மை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. என் குடும்பத்தில் இருக்க கஷ்டமான சூழ்நிலை, என் மகளுக்கு திருமணம் நடக்கல, காரணம் தடைகள், பணம் இல்லை, கலர், படிப்பு, பல கஷ்டங்கள் இப்படி இருக்குப்பா. ஒரு விசை கூட என் மகளுடைய திருமண காரியங்கள் தகப்பன, திருமண காரியங்கள் தாங்கப்பா. அடுத்த ஆண்டு இதுக்குள்ள என் மகள் ஒரு குழந்தையோடு இருக்கும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். இதோ ஒரு பிள்ளைக்கு திருமண அறிக்கை வாசாங்க, கேட்பதற்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது. என் மகளுடைய திருமண அறிக்கை வாசிக்கப்படாதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில தகப்பனே ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. நான் தொழில தோல்வியுற்ற நிலைமையில இவ்வளவு பெரிய பணக்காரனா, இவ்வளவு பெரிய தொழில இருந்தேன். அதற்கு காரணம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வறுமையின் கோட்டுக்குள்ள என் தொழில்கள் எல்லாம் தோல்வியடைந்த நிலைமையில என் முன்னோர்கள் செய்தாங்க. அந்த தொழிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு விடுதலை, ஒரு உந்துதல், எனக்கு ஒரு வழிநடத்தல், எனக்கு ஒரு உயர்வு, அந்த தொழிலிருந்து எனக்கு ஒரு வல்லமை எனக்கு தாங்க தகப்பனே. உண்மை நான் ஆதாரிக்கிறேன் தகப்பனே. உண்மை நோக்கி பார்க்கிறேன், என் பலவீனமான நேரங்களில் உண்மை நோக்கி பார்க்கிறேன். தொழில வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற நண்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட வாழ்க்கையில படிச்சிருக்கேன், படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லப்பா, அதுக்கேற்ற சம்பளம் இல்லாம ஏதோ ஒரு வேலை செய்யறேன், அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், நான் வெறும் 12,000 ரூபாய்க்கு செய்யறேன்பா. என்ன கஷ்டம், என்ன வேதனை. 2 பேரும் ஒரே படிப்பு, ஆனா நான் கோல்டு மெடல், அவங்க சில்வர் மெடல். அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட மனமிறங்கி அந்த சகோதரியை தொடுங்க, அந்த சகோதரிய தேவைகளை சந்திங்க, வாழ்வில் ஒரு முன்னேற்றமான பாதையை கொடுங்க தகப்பனே. யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, ஒன்று கூடி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, எங்களுடைய பகைமையை மறக்கிறோம், ஒன்று கூடி வரணும். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய திருக்கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், ஆசீர்வதிங்க எங்களை. விசேஷமா எங்களுடைய பேராயத்தில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலை ஒரு நல்ல பேராயர் எங்களுக்கு தருவீங்கிற நம்பிக்கையோடு 4 பேர் பேனலில் இருக்காங்கப்பா. ஒரு நல்ல பேராயரை தருவீங்க நம்பிக்கையோடு. எங்களுடைய தலைமை திருச்சபை ஷெனாடு எங்களை வழிநடத்த ஒரு நல்ல தலைவரை தருவீங்க நம்பிக்கையோடு. வருகிற ஜூலை 2ஆம் தேதி நடக்கிற அந்த தேர்வில் நல்ல ஒரு தலைவருப்பா. யாரோ வருவாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நல்ல தலைவரை தருங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஷெனாடுக்கு நல்ல தலைவர், தமிழகத்திற்கு அரசியல் சூழ்நிலை தகப்பன நாங்கள் ஆராதிப்பதற்கும் மிஷன் தாங்குவதற்கும் மிஷன் பணி செய்வதற்கு தடையில்லாத ஒரு அரசாங்கம்ப்பா. மிஷனுக்கு தடையில்லாத ஒரு அரசாங்கம், எங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டராக இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த தமிழகத்தில் வரணும். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் மிஷனுக்கு ரொம்ப கஷ்டம்பா. ஆனால் அதற்கு மத்தியில் அற்புதமான அடையாளங்கள், ஞானஸ்தானங்கள் நடைபெறுதுப்பா. மிஷனரிகளை ஆசீர்வதிங்க. இந்தியா முழுவதும் சூழ்நிலை தகப்பனே, நல்ல வெயில் காலம், இந்த வெயில் எங்களுக்கு ஒத்துக்கல, எங்களுடைய கிளைமேட்ஸ் நாட்டி தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற திருச்சபையில் வயதில் மூத்த மக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பாடல் குழுவினருக்காக, திருச்சபையில் இருக்க ஆட்சி மன்ற குழுவிற்காக ஜெபிக்கிறோம். செயலர் பொருளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் தலைவர் குடும்பங்களுக்காக, ஒவ்வொருவருக்கும் எங்களோட யூனிட்டி, ஒரு அன்பு தாங்க, தாழ்மை தாங்க. உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. திருச்சபையை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு